நீங்க மசில் பில்ட் பண்றதுக்கு 30 செகண்ட்ஸ் பிரேக் தான் செட்டுக்கு நடுவுல எடுக்கணும், அதுதான் கரெக்ட்னு யாராவது சொன்னா, சரி 1 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் அதுதான் கரெக்ட்னு யாராவது சொன்னா, என்னப்பா 30 செகண்ட்ஸும் தப்புன்ற 60 செகண்ட்ஸும் தப்புன்ற, அப்ப எதுதான் கரெக்ட்னு கேட்டா அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதை டீகோட் பண்ணி உங்களோட மசில் குரோத்தை சும்மா ராக்கெட் ஸ்பீட்ல எடுத்துட்டு போறோம். ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிம் ஸ்கூல். இது மசில் மாஸ்டர் கிளாஸோட 6வது வீடியோ. செட்டுக்கு நடுவுல எடுக்கிற ரெஸ்ட் இன்டர்வல்க்கும் மசில் குரோத்துக்கும் என்னப்பா சம்பந்தம், இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். எப்படி மசில் குரோத்தை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும்? நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, பட் முடியும். மசில் குரோத்துக்கு ப்ராப்பரான ரெஸ்ட் டைம் ஏன் முக்கியம் ரொம்ப அழுத்தி சொல்றேன்னா, இப்போ மசில் குரோத்துக்கு ஒரு செட்டை க்ளோஸ் டு ஃபெயிலியர் புஷ் பண்றது ரொம்ப முக்கியம். நீங்க பிகினரா இருந்தா 1 to 3 reps பிஃபோர் ஃபெயிலியர் ஸ்டாப் பண்ணிடுவீங்க. ஃபெயிலியர் போக தேவையில்லை நீங்க பிகினரா இருந்தா. அதுவே நீங்க இன்டர்மீடியட்டா இருந்தா சில டைம் ஃபெயிலியர் புஷ் பண்ணுவீங்க. அட்வான்ஸ்டா இருந்தா நிறைய டைம் ஃபெயிலியர் புஷ் பண்ணுவீங்க, பியாண்ட் ஃபெயிலியருக்கு புஷ் பண்ணுவீங்க. நீங்க இவ்வளவு ப்ரொடக்டிவா இவ்வளவு ஹார்டா ஒரு செட்டை புஷ் பண்ணும்போது உங்களோட மசில்ல பயங்கரமா ஃபட்டீக் அக்யூமுலேட் ஆகும். உங்களோட ரெஸ்ட் டைம் இன் பிட்வீன் ஷார்ட்டா இருந்துச்சுன்னா உங்களோட நெக்ஸ்ட் செட்டோட குவாலிட்டி பயங்கரமா டீக்ரேட் ஆகும், அடி வாங்கும். உங்களால ஒரு குவாலிட்டி செட்டை, ஒரு ஆப்டிமலான செட்டை ப்ரொடியூஸ் பண்ணவே முடியாது. இந்த காரணத்தினாலே நிறைய பேர் ஹார்டா ட்ரெயின் பண்ணி கூட நல்ல ரிசல்ட் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இங்க மசில் பில்ட் பண்றதா நம்மளோட கோல். எந்த மேரத்தான்லயோ இல்ல ரேஸ்லயோ நம்ம கலந்துக்கல, நிதானமா போனா போதும். இப்ப நம்ம கம்மி பிரேக் எடுத்துட்டு ஒரு செட்டை பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஹைப்பர்ட்ராஃபியை பூஸ்ட் பண்ற ஃபாஸ்ட் ட்விட்ச் மசில் ஃபைபர் ஆக்டிவேட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கு பதிலா ஸ்லோ ட்விட்ச் மசில் ஃபைபர் ஆக்டிவேட் பண்ற சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. இப்படி பண்ணும்போது மசில் குரோத்தோட ரிசல்ட் நல்லா இருக்காது. சரிப்பா, இப்ப 4-5 நிமிஷம் நான் பிரேக் எடுத்துட்டு போன் நோண்டிட்டு அப்புறம் ஒரு செட்டு பண்ணா கரெக்டானு கேட்டா அதுவும் தப்பு தான். உங்களோட டைமே வேஸ்ட் பண்ணுவீங்க ஜிம்ல, வேறவங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணுவீங்க. இந்த செட்டுக்கு நடுவுல ரெஸ்ட் டைம்ன்றது வேரியேஷன் டு வேரியேஷன், மசில் டு மசில், பர்சன் டு பர்சன் மாறுபடும். எல்லாருக்குமே ஒரே ரெஸ்ட் டைம் சூட் ஆகாது. எக்ஸாம்பிளுக்கு பார்பல் ஸ்குவாட் எடுத்துக்குவோம். நீங்க செமையா லோடு போட்டு செமையா ஒரு 10 reps பண்றீங்கன்னு வச்சுக்கோ, செட்டை முடிச்ச உடனே உங்களுக்கு மூச்சு வாங்கும், லெக் டயர்டா இருக்கும், லோவர் பேக் ஸ்டிஃபா இருக்கும். இங்க நீங்க 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் இன்னொரு செட் பண்ணும்போது உங்களோட பிரெத், உங்களோட ஃபட்டீக், உங்களோட ஆக்சுவல் ஒர்க்கிங் மசில் எதுவும் ரெடியா இருக்காது. இப்ப நீங்க பண்ற செட் முதல் செட் அளவுக்கு ஆப்டிமலா இருக்காது. உங்களோட கெயின்ஸ் எப்படி ஆப்டிமலா இருக்கும், அதுவும் இருக்காது. அதே குவாடுக்கு நீங்க லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது நீங்க ஒரு செட்டு பண்ணிட்டு 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட்ல கூட நீங்க இன்னொரு செட்டுக்கு தாராளமா போகலாம். ஏன்னா இந்த வேரியேஷன்ல உங்களோட பிரெத் ஸ்குவாட் அளவுக்கு மேல போறது கிடையாது. பிளஸ் நீங்க சீட்டட் பொசிஷன்ல பண்றதுனால உங்களோட பேக் ரெஸ்டட் பொசிஷன்ல இருக்கும், உங்க ஃபட்டீக் கூட கம்மியா இருக்கும், உங்களோட ஆக்சுவல் ஒர்க்கிங் மசில் ரெடியா இருக்கும் போது நீங்க நெக்ஸ்ட் செட்டை தாராளமா புஷ் பண்ணலாம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்ட் இன்டர்வல் பர்சன் டு பர்சன், அந்த நாள் அந்த பர்டிகுலர் செஷனோட எனர்ஜி லெவல், வேரியேஷன் டு வேரியேஷன், மசில் டு மசில் மாறுபடும். இதுக்கு தான் எல்லாருக்கும் எல்லா எக்ஸசைஸுக்கும் ஒரே ரெஸ்ட் டைம் கிடையாது. இந்த எல்லா ப்ராப்ளமையும் டேக்கிள் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ராப்பர் ரெஸ்ட் டைம் செட் பண்றதுக்கு நான் 2 ரெட் ஃபிளாக்ஸ் பத்தி சொல்றேன். இந்த 2 ரெட் ஃபிளாக்ஸையும் நீங்க பார்த்து கிரீனா மாத்திட்டீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் செட்டோட குவாலிட்டி தரமா இருக்கும், மசில் குரோத்தும் தரமா இருக்கும். முதல் ரெட் ஃபிளாக் ஹார்ட் எக்ஸாஷன். இப்போ நீங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட் ஒரு அளவுக்கு மேல போகும், இல்ல ஸ்குவாட் எல்லாம் பண்ணும்போது பயங்கரமா மேல போகும். அப்படி மேல போன ஹார்ட் ரேட் திருப்பி ரிகவர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க இன்னொரு செட்டு போறதுக்கு முன்னாடி. ஏன்னா நீங்க இன்னொரு செட்டுக்கு அதுக்கு முன்னாடி போயிட்டீங்கன்னா அந்த செட்டுல உங்களோட மசில க்ளோஸ் டு ஃபெயிலியர் புஷ் பண்ணி மஸ்குலர் ஃபெயிலியரை டச் பண்றதுக்கு முன்னாடி உங்களோட கார்டியோ சிஸ்டம் ஃபெயில் ஆயிடும். இதனால அந்த மசில க்ளோஸ் டு ஃபெயிலியர் புஷ் பண்றதுக்கு முன்னாடியே உங்களோட கார்டியோ சிஸ்டம்னால நீங்க விட்டுருப்பீங்க. இதனாலேயே பயங்கரமான கெயின்ஸ் தூக்கி போட வேண்டியதாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்குவாட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு செட்டு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஹார்ட் ரேட் மேல போகும். உங்களோட ஹார்ட் ரேட் ரிகவர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க நெக்ஸ்ட் செட் ஸ்குவாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களோட மசில் க்ளோஸ் டு ஃபெயிலியர் புஷ் பண்ணி அந்த ஒர்க் அவுட்டை நிக்க வைக்கிறதுக்கு பதிலா உங்களோட பிரீத்திங்னாலேயே அந்த ஒர்க் அவுட்டை ஸ்டாப் பண்ற மாதிரி ஆயிடும். இதனாலேயே உங்களோட மசில் க்ரோத் அடி வாங்கும். 2வது ரெட் ஃபிளாக் மசில் எக்ஸாஷன். நீங்க இப்போ ஒரு செட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வேரியேஷன்ல பிரைமரி மசில், செகண்டரி மசில்ன்ட்டு இன்வால்வ் ஆகும். அதாவது பிரைமரி மசில்னா நீங்க டார்கெட் பண்ற அந்த மசில், செகண்டரி மசில்னா அந்த மூவ்மெண்ட்டை பண்றதுக்கு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ற ஹெல்பர் மசில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பெஞ்ச் பிரஸ் எடுத்துக்குவோம். இதுல டார்கெட்டட் மசில் எது? செஸ்ட். இந்த மூவ்மெண்ட்டை பண்றதுக்கு மேஜரா ஹெல்ப் பண்றது ட்ரைசெப். சோ ட்ரைசெப் தான் இங்க உங்களோட செகண்டரி மசில். இந்த 2 மசில் குரூப்பும் நீங்க நெக்ஸ்ட் செட் போறதுக்கு முன்னாடி ப்ராப்பரா ரிகவர் ஆயிருக்கணும். அப்பதான் நெக்ஸ்ட் செட்ல உங்களால ப்ராப்பர் ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்பதான் ப்ராப்பர் மசில் ஃபைபர் ரெக்ரூட்மெண்ட் இருக்கும். உங்களோட ஃபார்ம் அண்ட் டெக்னிக்கை ஆன் பாயிண்ட்ல வச்சுக்க முடியும். இப்படி பண்ணும்போது உங்களோட செட்டோட குவாலிட்டி பீக் ஆகும், உங்களோட மசில் குரோத் தரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட மசில்ஸை ப்ராப்பரா ரிகவர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செட் பண்றதுனால உங்களோட ஜாயின்ட்ஸுக்கு ப்ராப்பரான சப்போர்ட் இருக்கும், இன்ஜரி சான்சஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும்.
இந்த முக்கியமான 2 ரெட் ஃபிளாகையும் நீங்க கிரீன் ஃபிளாகா மாத்திட்டாலே போதும், நீங்க ரெஸ்ட் டைம் மாஸ்டர் பண்ணதா அர்த்தம். சோ நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்ககிட்ட வந்து இதுதாடா ப்ராப்பர் ரெஸ்ட் டைம், இதுதான் நீ மெயின்டைன் பண்ணணும் யாராவது சொன்னா, தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவோ எஜுகேஷனலாவோ இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்க ஃப்ரெண்டுக்கு யாராவது ரெஸ்ட் டைம் பத்தி தெரியணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறைய சயின்ஸ் பேக் ஃபிட்னஸ் டிப்ஸ், ஃபிட்னஸ் கான்டென்ட்ஸ் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். until then peace.